பகல் ஜெபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த இரவு ஜெபத்தில் ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசுப்பா, அந்த ராத்திரி வேளையில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை சொன்னது போல் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமூகத்தில் ஆண்டவரே நிறைவான ஆண்டவரே மகிழ்ச்சியும் நித்திய பேரின்பமும் உண்டு ஆண்டவரே. சப்பா, உடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்தில் அப்பா ஹல்லேலூயா அவங்க வேண்டிக் கொள்கிற காரியங்களை கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப நேரம் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய காரியங்களை அசைவுகளை ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் அப்பா உடைய சமூகத்தில் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கிற அப்பா ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே விசேஷித்த நன்மைகளை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகள் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா நீர் கிரியை செய்கிற நேரமாக இருக்கிறதற்காக நன்றி. இதுவரை ஆண்டவரே கண்டிராத பெரிய அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் இந்த நாளில் காண செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ கிரியை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை மறைத்து கொள்ளுவீராக. எங்களை சிந்தனை எங்கள் மனதை ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்பா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. உடைய விடுதலைகள் இந்த நாளில் வெளிப்படுவதாக. வெற்றி ஆண்டவரே இந்த நாள் இந்த ஆராதனையில் ஒரு பெரிய ஜெயத்தை அவங்க வாழ்க்கையில் கட்டளையிடுகிறதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே நீர் வரும்போது எங்கள் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. நீர் வந்தால் ஆண்டவரே முடியாதது எதுவுமே இல்லைப்பா. இந்த இரவு வேளையில் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறதற்காக நன்றி. உடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆண்டவரே அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீரே அப்பா தொடர்ந்து எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாருங்க. எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் உயர்ந்த நாமத்தில். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். பைபிளில் பார்க்குறோம் நம்ம எங்கெல்லாம் கர்த்தரை பாடி ஆராதிச்சாங்களோ அங்கெல்லாம் பெரிய விடுதலைகள் உண்டாச்சு. ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆமென் பாடி துதித்து ஆராதித்த போது அவங்க கட்டுகள் உடைந்தது. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருந்தவங்களாம் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், நம்ம பாடி ஆராதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதில்ல, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஆமென் கர்த்தருடைய மகிமை ஆமென் அவங்களும் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ராத்திரி வேளையில் நீங்கள் நினைக்கலாம் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆமென் தேசத்தில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆமென். கர்த்தருடைய கரம் ஆமென் கிரியை செய்ய முடியும். உங்கள் ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நம்ம சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவன் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வாராக. ஹல்லேலூயா. தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி, ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏல் எசேருக்கு நன்றி,
உதவிகள் செய்தீர் நன்றி. எலிசேர் எலிசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. மேவிபோசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். மேவிபோசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர். என்னை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர். எலிசேருக்கு நன்றி. உதவிகள் செய்தீர் நன்றி. எலிசேர் எலிசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. எலிசேருக்கு நன்றி. உதவிகள் செய்தீர் நன்றி. எலிசேர் எலிசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடியும் எழுப்பி விடுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தீர். ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தீர். எலிசேருக்கு நன்றி. உதவிகள் செய்தீர் நன்றி. எலிசேர் எலிசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. எலிசேருக்கு நன்றி. உதவிகள் செய்தீர் நன்றி. எலிசேர் எலிசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. என் இயேசு ராஜா நன்றி. என் இயேசு ராஜா நன்றி. எலிசேர் எலிசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. எலிசேர் எலிசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. ஹல்லேலூயா. அனுதினமும் நம்முடைய வாயிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டுன்னா அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை என்னை தேடி ரட்சித்து என்னை தொட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி, ஆமென். நான் அவரை தேடி போகலை, நான் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் என்னை தேடி வந்தார், என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். இன்னைக்கு என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆமென் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடியும் நமக்கு திரும்ப தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆமென் இழந்து போனீங்களோ அதெல்லாம் திரும்ப தர தேவனால் முடியும். ஆமென். இழந்து போனதை தேடி ஆமென் ஹல்லேலூயா ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன பண்ணார்? பூமியில் வந்தார். ஆமென். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த காரியத்துக்கெல்லாம் ஆமென் இழந்து மறுபடியும் இது கிடைக்குமா, ஆண்டவர் எனக்கு இதில் ஒரு அற்புதம் செய்வாரான்னு காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாகவே ஆமென் நீங்கள் இழந்ததை திரும்ப தர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பல மடங்காய் ஆண்டவரால் உங்கள் குறைகளை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அவரை நம்பிக்கையோட பாடுங்க. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், என் பலன் ஆகிய கர்த்தாவை உண்மையில் நான் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகம் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் நம்பி இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறவர். ஆமென்.
அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நல்லவர். ஆமென். அவர் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதான் பார்க்குறோம், வசனம் சொல்லுது, அவர் பூமியில் சுற்றி திரிந்த நாட்கள் முழுவதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாரான்னு எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த ராத்திரி வேளை இது உங்களுக்காக கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது சாதாரணமானதில்லை, இது பரலோகம் முன்குறித்தது. ஆமென். நீங்கள் இந்த நாளில் ஆமென் அவரை நம்பி இருக்கிறதுனால நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இடத்திலும் நம்மளை வெட்கப்படுத்த அவர் விடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கையோட கரங்களை தட்டி ஆமென் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நிற்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நிற்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்
உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 ஹல்லேலூயா. எஸ், ஆமென். அவரிடத்துல அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் அவர் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்மளே சில நேரம் தீமையாக தெரிந்தெடுத்தா கூட அதை கூட நமக்காக அவர் நன்மையாக மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் குறைவதே இல்லை. எஸ், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு பாடலில் கூட நம்ம பாட போகிறோம். ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். பாருங்கள், யூதர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான வார்த்தை என்னென்னா அலியா அப்படின்னா என்னென்னா சிறையிருப்பு. அந்த சிறையிருப்புலேருந்து என்ன பண்ணுங்கள், திரும்பி வாங்க, ஏறி வாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் அலியா. அதாவது இழந்து போன ஒரு ஸ்தானத்தை திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறது, அடையிறது தான் அலியா. ஆமாம். பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்கு தத்துவங்களும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஆமென், நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எல்லா வார்த்தையும் நமக்கு வாழ்க்கையில் அவர் ஆமென் எல்லாவற்றையும் ஆமென் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுமா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன பண்ணியிருக்குதா, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சிலுவையில் எனக்காக சம்பாதித்து தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் அனுபவிக்க போகிறேன். ஆமென். அதில் நான் என்ன பண்ண போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இழந்து போனவங்க ஸ்தானம் மறுபடி திரும்ப வருகிறது. ஆமென். இழந்து போனவங்க நிலை திரும்ப வருகிறது. ஆமென். நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை கர்த்தர் ஆமென் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் தேவன் ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, ரெட்டிப்பான நன்மை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ரெட்டிப்பான நன்மை வரும்? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கே வரும். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்று முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அதை விசுவாசத்தோட நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கே தருகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். விலக்கப்பட்ட உஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட
நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லைகள் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவாய் நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இந்த ராத்திரி வேளையில ஓ என்னுடைய வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திரும்ப வருகிறது. எஸ் அல்லேலூயா அல்லேலூயா ஓ எஸ் ஆமென், கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா அல்லேலூயா எஸ். இன்றைக்கு வரைக்கும் பிசாசு உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் கொள்ளையடித்தானோ அதெல்லாம் மறுபடியும் வருகிறது. எஸ், இழந்து போன நன்மைகள் திரும்ப எஸ் உங்களை தேடி வருகிறது. ஓ 2 மடங்கா இல்ல, ஓ ஆமென் 10 மடங்கா 100 மடங்கா உங்க மத்தியில எஸ் திரும்ப வருகிறது. அல்லேலூயா அல்லேலூயா, நம்பிக்கையோட எஸ் ஓ ஷாகாரா மாசேரே வெலையாந்தோரோ ஷாகாலா தேரேரே கர்த்தரை உயர்த்துவோம் உயர்த்துவோமா எஸ். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அரணுக்கு திரும்புவோம். எஸ் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஓ இழந்த ஸ்தானம் இழந்த போன ஆமென் ஆசீர்வாதங்கள் திரும்ப வருகிறது. எஸ், இந்த ஆராதனை வேளையில எத்தனை பேர் உண்மையா நம்பி ஆராதிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில எஸ் திரும்ப வருகிறது. எஸ் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கை
நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறோ இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறோ இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எந்த ஸ்தானத்துல இழந்து போனீங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்தும்படி அழைக்கிறார். நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லியா 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 அரணுக்கு திரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையில நம்பிக்கையோட கர்த்தரை ஆராதிக்க பார்ப்போம். என்னுடைய சிறையிருப்பு மாறுகிறது. என்னுடைய ஒடுக்கப்பட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. என்னுடைய பிரச்சனைகள் மாறுகிறது. எனக்கு இதுவரைக்கும் இருந்த தடையாயிருந்த எல்லா கதவுகள் உடைகிறது. அல்லியா 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 அரணுக்கு திரும்புவோம். இன்றைக்கு உங்களுக்கானது திரும்ப வருகிறது. உங்க ஸ்தானம் திரும்ப வருகிறது. கரங்களை தட்டி தேங்க்யூ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் உயர்ந்ததாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த ராத்திரி வேளையில் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு இழந்து போனதெல்லாம் திரும்ப பல மடங்காக எங்களுக்கு நீர் தருகிறதற்காக நன்றி. இந்த இரவு வேளையில் அப்பா உம்மை நம்பி இருக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவர் முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ் டாடி சாந்தரரரே. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Amen. Amen. Hallelujah. இதுவரைக்கும் உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்த காரியங்கள் இன்றோடு முடிவு உண்டாகிறது. ஆமென். இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவன். ஆமென். இன்றைக்கு ராத்திரி வேளையில உங்களுக்கான ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான ஒரு அதிசயம் நடக்கிறது. நீங்கள் அறியாதது, உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி thank you Jesus. நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்ல எபினேசராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோ. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோ. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நான் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். நன்றி
நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளால். காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளால். ஓ நன்றி 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 கோடி கோடி எஸ் பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரை சாபத்தினின்று, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரை சாபத்தினின்று, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். நன்றி நன்றி நன்றி. நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல அப்பா நன்றி நன்றி ராஜா. ஓ நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். ஏழ்மையானார் சிலுவையிலே, செல்வந்தனாய் நான் வாழ, சாவையேற்றார் நான் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வை தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே, செல்வந்தனாய் நான் வாழ, சாவையேற்றார் நம் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வை தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகள். ஓ எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா இனிமேலும் உங்களை அவர் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ் டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். சொல்றீங்க எது நடந்தாலும் அவர் அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்க முடியாது. ஆமென். அவர் அறியாமல் எதுவும் என் வாழ்க்கையில் அது நடக்காது. ஆமென். அவர் என் மேலே நினைவாக இருக்கிறார், என் மேலே அவர் அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா நீர் என்னை நேசிக்கிறதற்காக நன்றி. கண்களை மூடி அப்பா நீர் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலமாக இருக்கிறதற்காக நன்றி, நீ துணையாக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அவங்க நம்பி இருக்கிறவர் ஆமென் தேவன். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற தேவன் ஆமென். நான் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா. ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் உண்மையாய் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே
ஓ ஹalleluya ஹalleluya. இதுவரைக்கும் நடத்தி வந்தவர், இனிமேலும் நீ நடத்துகிறதற்காக நன்றி. இனிமேலும் அவங்கள நீர் ஆண்டவரே, ஓ அவங்க கூட நீர் துணையாய் நிற்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya. இந்த ஆராதனை வேளையில் அப்பா நீங்கள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக நீர் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. துவங்கினவர் ஓ முடிக்கிற வரையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நீ நடத்துகிறவராக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அந்த ஆராதனை முழுவதும் உடைய கருத்தில் ஆண்டவரே நாங்கள் கொப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. ஓ இந்த ஆராதனையுடைய மகிமை ஒவ்வொரு வீடுகளில் ஆண்டவரை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஓ ஹalleluya நன்றி. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக கர்த்தரை நாம் துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்திலும் கூட கடந்த 8 மாதங்களும் இந்த ராப்பகல் ஜெபத்தை அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் நடத்தி தந்ததற்காக நாம் ஆராதிக்கின்ற திரியேக தேவனை ஆமென் உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதை போன்று இந்த 9வது மாதத்திலும் இந்த ராப்பகல் ஜெபத்தை ஆண்டவர் அநேக இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர் அற்புதகரமாக நமக்கு நடத்தி தந்ததை நினைத்து நாம் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளில் கூட இந்த ராப்பகல் ஜெபமானது நம்முடைய பாடல் ஆராதனை பகுதியை நம்முடைய பிள்ளைகள் மிக சிறப்பாக அருமையாக நமக்கு நடத்தி கொடுத்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறீர்கள். ஆமென். தேங்க்யூ. அதற்காக நாம் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளில் குறிப்பாக தொடர்ந்து அதே ஆராதனையின் பிரசன்னத்தோடு கூட ஆராதனையினுடைய மகிமையோடு கூட ஆமென் தேங்க்யூ தொடர்ந்தும் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக ஆமென் நாம் ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த ராப்பகல் ஜெபத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இரவில் அந்த கொள்ளை நோய்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஜெபம். இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் சங்கீதம் 91 வாசித்திருக்கிறோம். ஆமென். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன்படி இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளில் நடமாடுகின்ற கொள்ளை நோய்கள், இவைகளிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை தப்புவிப்பதற்காக தான் இந்த இரவு பகல் ஜெபம். ஆகையினாலே இரவிலே ஆரம்பித்து எல்லா மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து அது 1 மணிக்கு நாம் முடித்துக் கொள்கிறோம். 2 மணி நேரம். ஏனென்றால் நீங்கள் வேலைகளுக்கு சென்று விட்டு வந்து இந்த இரவில் நீங்கள் விழித்திருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிறீர்கள். அதை போன்று மறுநாள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணமாகத்தான் இந்த 2 மணி நேரமாக இந்த ஜெப நேரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகையினால் 2 மணி நேர ஜெபத்திலும் ஆண்டவர் நல்ல ஒரு பாடல் ஆராதனையை நமக்காய் கொடுத்து ஜெப விண்ணப்பங்களுக்காக அந்தந்த மாதத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஜெப விண்ணப்பங்களுக்காக, குறிப்பாக நம்முடைய திறப்பின் சிறந்த முதல் சனிக்கிழமை நடக்கின்ற அந்த உபவாச ஜெபத்தில் ஏராளமான ஜெப விண்ணப்பங்களுக்காக ஆமென் நாம் அவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆமென் என்றும் பதிலை தந்து இந்தியா மற்றும் உலக நாடுகளை அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் வழி நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போன்று இந்த நாளில் கூட இந்த சில ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து விட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை நமக்கு தேவனுடைய மனிதர்கள் கொடுப்பார்கள். அதற்காக நாம் அது நம்முடைய ஆவிக்குரிய மன்னாவாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் பரலோகத்தில் நாம் வாழ்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகையினால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்கள் அந்த இரவு பகல் ஜெபத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுத்து நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதை போன்று இந்த ராப்பகல் ஜெபத்திற்காக ஜெபிக்கின்றவர்கள், கொடுக்கின்றவர்கள், உழைக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் ஒரு விசை கூட வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய திறப்பின் சிறை ஊழியத்திற்கு கொடுத்த வாக்குதலின்படி வாழ்க்கையில் ஏற்பட இழப்புகளை மாற்றி இரட்டிப்பாக அல்லது அதைவிட மேலாக பல விதங்களில்
அவர் ஆசீர்வதித்து அற்புதமான சாட்சியாக நிறுத்துவாராக என்று ஜெபித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஒரு 3 ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஒன்று, கொள்ளை நோய்கள். சமீபத்தில் நம்முடைய குஜராத் மாநிலத்திலும் பல முறை ஊழியங்களுக்காக கடந்து சென்றிருக்கின்றேன். குஜராத் மாநிலத்தில் சமீபத்தில் ஆந்திரா தெலுங்கானாவில் ஏற்பட்டதை போன்ற மழை தண்ணீரினால் அதைவிட அதிகமாக குஜராத் மாநிலம் பாதிக்கப்பட்டிருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். ஆனால் தற்பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு மர்ம காய்ச்சலுக்கு ஒரு 11 பேர் பலியாகி இருக்கிறதாக இந்த மாதத்தினுடைய 12/9 என்று 2024 தினத்தந்தி நாகர்கோவில் எடிஷனில் போடப்பட்டிருந்த புள்ளி விவரத்தை பார்த்தவுடன் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆகையினால் தான் இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிக்க முன் வந்திருக்கின்றோம். எலியாவினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மின்னல் போன்ற பதிலை கொடுக்கிறவராயிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? கருத்தாக அவருடைய ஜெபம் காணப்பட்டது. நாம் பாருங்கள், இங்கே இதில் 4 குழந்தைகளோடு 11 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். அங்கே 50 மருத்துவ குழுக்களை மத்திய அரசு மாநில அரசுமாக இணைந்து அனுப்பி இருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மாநிலத்தினுடைய பூச்சி மாவட்டத்தில் பலருக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரச்சனையானது வேகமாய் பரவி கொண்டு வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 11 பேர் பலியாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து நடக்கக்கூடாது. அந்த மர்ம காய்ச்சல்கள் இவைகளெல்லாம் இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், அது இன்னொரு பக்கம் விபத்துக்கள், தற்கொலைகள், இவைகளெல்லாம் பயங்கரங்களிலே சேர்க்கப்படுகிறது. ஆனால் இரவில் உண்டாகின்ற கொள்ளை நோய்கள் அவைகளிலே தான் இந்த கொள்ளை நோய்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாக காணப்படுகிறது என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற யோவான் போன்ற சுவிசேஷங்களில் நான் வாசிக்கின்றோம். அப்போ கொள்ளை நோய்கள் வந்து ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் பரலோகத்திற்கு வர முடிவதில்லை. ஆகையினாலே தான் கொள்ளை நோய் வந்து ஒரு மனிதன் உயிரிழந்து போகிறதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, அவர்கள் ஒருவேளை இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே காணப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு அற்புதமான சுகம் கிடைத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும். இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம்? தொடர்ந்து என்ன செய்கிறோம்? ஜெபித்து கொண்டு வருகின்றோம். ஒன்று. இரண்டாவதாக, அதே நாளில் பத்திரிகைகளை பார்க்கும் பொழுது பழைய காலங்களில் ஜெப குறிப்புகள் கிடைப்பது கடினம். ஏனென்றால் பிரச்சனைகள் குறைவு, போராட்டங்கள் குறைவு. ஆனால் இந்த காலங்களில் ஒரு நாள் பத்திரிகை எடுத்து பார்த்தாலே நூற்றுக்கணக்கான ஜெப விண்ணப்பங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் நாட்டில் அதிகரித்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினால் இதே நாளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜெபித்து கொண்டு அந்த நாள் காலையில் பேப்பரை நான் பார்க்கும் பொழுதுதான் 2 காரியத்தை உணர முடிந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட பக்கத்தில் 2 குழந்தைகளை தவிக்க விட்டு கள்ள காதலனுடன் சென்ற பெண் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி பாருங்கள். அந்த 2 குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு ஒரு தவறான காரியத்திற்கு ஒரு தாய் செல்லுகிற அளவுக்கு உள்ளே சத்துருவானவன் என்ன செய்கின்றார் என்றால் தவறான இச்சைகளையும் தொடர்புகளை ஏற்படுத்தி இச்சைகளை உண்டு பண்ணி வைத்து சொந்த கணவர் பிள்ளைகள் என்று பாராமல் விட்டு போகிறதை பார்க்கின்றோம். இதை பரிசுத்த வேதாகமம் அங்கீகரிப்பதில்லை. அதை போன்றுதான் அதே நாள் இன்னொரு காரியத்தை தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகாமையில் கள்ள தொடர்பை கணவர் கண்டித்ததால் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அதிர்ச்சியில் கள்ளக்காதலன் ஒரு உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சோகமான செய்தியை பார்க்க முடிந்தது. ஆகையினாலே தான் 2 காரியத்திற்காக ஜெபிக்க ஆண்டவர் உணர்த்தினவுடன் பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு பகுதியை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் ஆண்டவர் பூமியிலே ஏற்படுகின்ற அருவருப்புகளில் ஒன்றுதான் இது என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பித்தார். அப்பொழுதுதான் அந்த வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் ஒரு பெண்ணை குறித்தும் அந்த ஏற்கனவே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ, அந்த பெண் இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை அணிந்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது அதாவது பாபிலோன் அல்லது மகா பாபிலோன், அதாவது வேசிகளினுடைய தாய் என்று அறிந்திருக்கிறோம், எழுதப்பட்டிருக்கிறது.
பாருங்கள், இந்த அதாவது தேவன் விரும்பாத அருவருப்புகள் நிறைந்த ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமும் அவள் நெற்றியில் எழுதியிருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தன்னுடைய சொந்த கணவரை நேசிக்காமல், சொந்த மனைவியை நேசிக்காமல், பிள்ளைகளை நேசிக்காமல் ஏற்படுகிற இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியங்கள் இந்த நாட்களில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி இவைகள் எல்லாம் அருவருப்புகளாக காணப்படுகிறது. ஆகினாலும் இந்த 2 காரியத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபித்து, நாம் இன்னொரு நம்முடைய திறப்பின் சிலை ஊழியங்களுக்காகவும் உங்களுக்காகவும் சுருக்கமாக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய மனிதர் நமக்காக கொடுத்து நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். ஆகையினால் 4 காரியங்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். 1, கொள்ளை நோய்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட அந்த மழை வெள்ளத்தின் நிமித்தம் அதற்கு பின்பு தற்பொழுது இந்த ஒரு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு 4 குழந்தைகள் உள்பட 11 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக எல்லோரும் இப்பொழுது இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், அந்த பயங்கரங்களிலே ஒன்றுதான் இந்த கள்ளக்காதல் என்று சொல்லுகின்ற ஒரு தேவன் விரும்பாத அருவருப்பான காரியமாக இருக்கிறது. அது பயங்கரம், இருளிலே உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளில் நடமாடுகிற அல்லது உருவாகின்ற அல்லது நடமாடுகிற கொள்ளை நோய்கள், இவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கப் போகின்றார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? இந்த நாளிலும் இந்த ஜெபமானது ஆண்டவர் இந்த கொள்ளை நோய்களை, மர்ம காய்ச்சலை குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் இதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு வர முடியும். ரட்சிக்கப்படாதவர்கள் பரலோகத்துக்கு வர முடிவதே இல்லை. ஆகையினாலே ஒரு பாரத்தோடு கூட இந்த இரவிலே ஏறெடுக்கிற ஜெபமானது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வரும். இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களிலே ஒன்று அருவருப்பு. தகப்பன், அந்த அருவருப்புகளிலிருந்து எங்கள் நாட்டை நீர் பாதுகாக்க வேண்டும்படியாக, உலக நாடுகளை நீர் பாதுகாக்க வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அந்த கள்ள தொடர்புகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆமென். அந்த 2 காரியத்திற்காக ஆமென் சுருக்கமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நேரத்தை முன்னிட்டு அதாவது இந்த மர்ம காய்ச்சல் குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்டு 12 பேரை 4 குழந்தைகளோடு சேர்ந்து 11 பேரை உயிரிழக்க பண்ணி இருக்கிற இந்த கொள்ளை நோய், மர்ம காய்ச்சல் என்று சொல்லுகிற இந்த காய்ச்சலுக்கு பெயர் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மருத்துவர்கள் கலங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைகள். இந்த மர்ம காய்ச்சலுக்கு மருத்துவர்களாலே கூட பெயர் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காரணம், இதனுடைய பின்னணியத்தில் செயல்படுவதெல்லாம் சத்துருவனுடைய கிரியைகள். இப்படியெல்லாம் வரும்பொழுது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இயேசு அது சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையினாலே தான் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக கொள்ளை நோயை நம்முடைய சுவிசேஷ புத்தகங்களில் நாம் வாசிக்கின்றோம். இந்த நாளிலும் ஒரு விஷயம் ஆண்டுடைய கரத்தில் நம்ம கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த கொள்ளை நோய்கள் இதோடு ஆண்டவரே நீர் தடுத்து நிறுத்துவீராக. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா. இப்பொழுதே நீர் ஆண்டவரே உம்முடைய அதை போன்று யாரெல்லாம் ஆண்டவர் இந்த மர்ம காய்ச்சல் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் இன்னுமாக வீடுகளிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவரே உம்முடைய சுகம் கொடுக்கிற வல்லமை, அற்புதம் செய்கின்ற வல்லமை இப்பொழுதே அவர்களுக்குள்ளே கடந்து சென்று அப்பா ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய தழும்புகளை அனுப்பி ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதே ஆண்டவரே தூதர்களை அனுப்புகிறதற்காக நன்றி அப்பா. பணிவிட ஆவிகள் அனுப்பப்பட்டு ஆண்டவரே ஜெபம் கேட்கப்பட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உயிரிழந்த குடும்பங்களில் ஆண்டவரே 11 உயிரிழந்திருக்கிறார்களே அப்பா, அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பீராக, சமாதானங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே உயிரிழந்த ஆண்டவர் உறவினர்கள், ஆண்டவரே சொந்தக்காரர்கள் எல்லாரையும் நீர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவர்களும் உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு கடந்து வரும்படி கிருபை பாராட்டி அருள வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. இன்னும் இந்த ஆண்டவரே
மர்ம காய்ச்சலினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் மேலும் அப்பா வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரல்லவா. யாத்திரையாகமம் 23:25 படி அப்பா வியாதிகள் எல்லாம் மாறும்படியாக யெகோவா ராப்பாவாகிய தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா இப்பொழுது அந்த மர்ம காய்ச்சல்கள் முழுவதும் ஆண்டவரே ஆமென் அப்பா தடுத்து நிறுத்தப்படுவதாக. திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக நீரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் அல்லவா. ரட்சிக்கப்பட்ட எல்லா ஊழியங்களும் விசுவாச பிள்ளைகளும் அப்பா திறப்பிலே நிற்கிறவர்களாக, சுவரை அடைக்கிறவர்களாக நீர் மாற்ற வேண்டும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே நீ ஏராளமான ஜெப ஊழியங்கள் இன்னுமாய் அதிகமாய் எழும்ப கிருபை தருவீராக. எங்கள் தேசம் ஜெபத்தால் மூடப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்தருள போவதற்காக நன்றி அப்பா. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும், குஜராத்திலிருந்து அப்பா கொல்கத்தா வரையிலும் ஆண்டவரே உம்முடைய முழு ஆளுகைக்குள் கொண்டு வந்து நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. சாகிறவனுடைய சாவை நீர் விரும்புவது இல்லை என்று வேத வசனம் சொல்கிறதல்லவா. அதன்படி ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே ஆமென் நீர் ஜெபத்தை கேட்டு மர்ம காய்ச்சல் அதிகப்படாதபடி, அந்த மாநிலத்துக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வந்து விடாதபடி, அதை தொடர்ந்து சுற்றிலும் இருக்கிற மாநிலங்களுக்குள்ளாக ஆண்டவரே அந்த பாதிப்பு கடந்து வராதபடி, ஆண்டவர் எங்கள் தேசத்தை அது பாதிக்காதபடி நீரே தடுத்து நிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்கப்பா. இந்த நோயினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இன்னும் இந்த மர்ம காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெற்றுக் கொள்வார்களாக. சுகத்தையும் பலனை ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய ரட்சிப்பையும் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய ராஜ்யத்திற்கு கடந்து வர கிருபை தந்த வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே நீ அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்கு சென்று விடாதபடி பாதுகாத்து வழி நடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மத்திய மாநில அரசுகளுக்காக, ஆண்டவரே சுகாதார துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த துறையில் இருக்கிற எல்லாரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. தகப்பனை எல்லா துறைகளில் ரட்சிக்கப்படாத எல்லாரையும் ரட்சித்து உடைய பிள்ளைகளாய் மாற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக கோடி நன்றிகள் அப்பா. நன்றி. உடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி அப்பா. நீர் மகிமைப்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி. ஆண்டவரை இரவிலே ஆண்டவரை ஏறெடுக்கப்படுகிறதான இந்த ஜெபமானது ஆண்டவரை எல்லா தடைகளையும் மாற்றி அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா. அதை போன்று நாட்களிலும் பரிசுத்த வேதாகமம் விரும்பாத அருவருப்புகளிலே ஒன்று ஆமென் கள்ளக்காதல் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், சொந்த மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் ஆமென் அவர்களை கவனிக்காமல், அவர்களின் மேல் அன்பு செலுத்தாமல், தவறான அவன் எண்ணங்களை திசை திருப்பி ஆமென் அழிவுகள் ஆபத்துகளை கொண்டு வருகிற ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆமென் பெற்ற கணவரையும் விட்டு ஓடுகிற நிலைகள் அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஏராளமான காரியங்களை அப்பா ஏற்கனவே நான் ஜெபத்திற்காய் சொல்லியிருந்தேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எத்தனையோ அப்பா ஒரு விசை மன இறங்குவீராக அப்பா. ஆண்டவரே பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அருவருப்புகளில் அப்பா ஆண்டவரே பாபிலோன் அருவருப்புகளுக்கெல்லாம் தாய் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு விசை மனம் இறங்குவீராக. ஆண்டு 2 குழந்தைகளை தவிக்க விட்டு கள்ளக்காதலுடன் சென்ற பெண் அதே நாளில் அப்போ இது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகாமையில், இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கள்ளத்தொடர்பை கணவர் கண்டித்ததால் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை. பாருங்கள், அது சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. அதிர்ச்சியில் கள்ளக்காதலனும் உயிரை மாய்த்த சோகம். இவைகள்லாம் ஒரே நாளில் நடக்கின்ற சம்பவங்களாக இருக்கின்றதை பார்க்கிறோம். வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ன நாமம்
அவள் நெற்றியில் எழுதியிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட ஒரு விசை இப்படிப்பட்ட அருவருப்புகள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய மாவட்டத்தில், தமிழ்நாட்டில், அப்பா இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறக்கூடாதப்பா. நீர் விரும்பாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்துவீராக தகப்பனே. ஒரு விசை ஆண்டவரே மனம் இறங்குவீராக ஆண்டவரே. ஒரு விசை அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. உம்மை அறிந்த குடும்பங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஆண்டவரை பாதுகாக்கப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் கர்த்தரை குறித்த ஒரு பய உணர்வோடு கூட ஆண்டவரே உம்மை அறிந்த குடும்பங்கள் செயல்படுகிறதல்லவா. ஆனால் உம்மை அறியாத அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அந்த பாவம், ஏது பாவம், ஏது பரிசுத்தம், ஏது தூய்மையான வாழ்க்கை, ஏது அசுத்தமான வாழ்க்கை என்று அறியாமல் இருக்கிற ஆண்டவர் அநேக குடும்பங்களில் அப்பா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சில நேரங்களில் உம்மை அறிந்த குடும்பங்களிலும் ஆண்டவர் ஜெபம் குறையும் பொழுது ஆண்டவரே உம்முடைய காரியங்கள், உபவாச நாட்கள், இரவு பகலாய் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆராதனைக்கு போகிற காரியங்கள், ஆண்டவர் உமக்கு கொடுக்கிற காரியங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களில் தடைகள் வரும் பொழுதப்பா, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அப்படிப்பட்ட குடும்பங்களும் இன்னும் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே போதும் என்கின்ற மனதோடு செயல்படாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசத்திலே அப்பா காணப்படுகிற ஆண்டவரே சத்துருவாகிய சாத்தானாலே ஆண்டவரே அவனுடைய சீடர்களாகிய பிசாசுகளாலும் அசுத்த ஆவிகளாலும் உருவாக்கப்படுகிற ஆண்டவரே இந்த கள்ள தொடர்புகளை இந்த ஜெப நேரத்தில் இருந்தப்பா தேவன் விரும்பாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அருவருப்புகளில் ஒன்றாகிய கள்ள காதல்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக தகப்பனே. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. இது நிமித்தம் உயிரிழக்கிறவர்கள் ஆண்டவரே, குழந்தைகள் ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் கணவர் அல்லது மனைவி யாரோ ஒரு கைவிடப்பட்டு ஒரு அனாதையை போன்று மாறுகின்ற நிலைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து தகப்பனை முழு விடுதலை தந்து அப்பா நீர் வழி நடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நான் என் குடும்பத்தை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. நான் என் சபையை கட்டுவேன் அல்லது குடும்பத்தை கட்டுவேன், ஆமேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்னீர் அல்லவா. நீர் அப்படியே எங்கள் நாட்டையும் எங்கள் சபைகளையும் ஊழியங்களையும் ஊழியர்களையும் அப்பா விசுவாச மக்களையும் குடும்பங்களையும் நீரே பாதுகாத்து வழி நடத்தி அற்புதமான ஒரு சாட்சியாய் நிறுத்தி அருளுங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. நீர் சொன்னீர் அல்லவா, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரே நன்றி அப்பா. உமக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட நீர் அப்புறப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஒரு விசை இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற யாராயிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவரே இயேசுவே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் குடும்பங்களிலே நடக்காதபடிக்கு நீரே பாதுகாத்து வழிநடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. அதை போன்று இந்த நாளிலும் கூட ஆமேன் திறப்பின் சேனை ஊழியங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்க போகின்றோம். தகப்பனே, உம்முடைய கரங்களில் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஊழியத்திற்காக கோடி நன்றிகளப்பா. ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகள் உண்டு அப்பா, கொடுக்கின்றவர்கள் உண்டு, உழைக்கின்றவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் அப்பா நீரே பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே மாதத்தினுடைய வாக்கு நம்முடைய அப்பா ஆண்டவரே அப்பா இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள் பாதிக்காதபடி நீரங்களை பாதுகாத்து வழி நடத்தி அற்புதமான சாட்சிகளாக நிறுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக
கோடி நன்றிகளப்பா. அதை போன்று இந்த ராப்பகல் ஜெபத்திரையில் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, இணைந்து ஜெபிக்கின்றார்களோ, ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்கின்றார்களோ, ஜெபிக்கின்றவர்கள், பாடி ஆராதிக்கின்றவர்கள், ஜெபிக்கின்றவர்கள் அப்பா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள போகின்றவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ செய்தி கொடுக்கிற உடைய மகனை கர்த்தரா உடைய பிள்ளைகளை ஆண்டவரே சுரப்பா நீரே கரம் பிடித்து வழி நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க. நீர் அப்படி செய்தவர்களுக்கு போகின்ற கிருபைகளுக்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. ராப்பகல் ஜெபத்திற்காய் ஜெபித்த பிள்ளைகள், கொடுக்கிறவர்கள், உழைக்கின்றவர்கள் எல்லாரையும் அப்பா ஒரே நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தின் மதகை திறந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்தவர்களா போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா, ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆமென் கரங்களை தட்டி வரவேற்கலாம். தேங்க்யூ ஜி. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இன்றைய ராப்பகல் ஜெபத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனாகிய கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். சென்ற மாதம் ராப்பகல் ஜெபத்திலே யாக்கோபின் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் ஒரு புறம், ஆனால் யாக்கோபு இன்னொரு புறம் சாபத்தையும் தேடிக்கொண்டார். யாக்கோபு செய்த பாவத்தின் நிமித்தம் சாபத்தை தேடிக்கொண்டு வந்தார். அதை குறித்தே நாம் தியானித்து வருகிறோம். சென்ற மாதம் தாயின் சொல் கேட்டு தன்னுடைய சகோதரன் ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை கண் பார்வை இல்லாத ஈசாக்கின் இடத்திலிருந்து ஏமாற்றி பெற்றுக்கொண்டதாக பார்த்தோம். பின்பு தன்னுடைய மாமன் வீட்டிலே 20 வருஷம் வேலை செய்து பல நேரங்கள் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் சொந்த ஊருக்கு வரும்போது கர்த்தருடன் போராடி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். ஏசா தன்னை கொண்டு போடாதபடி கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டு நிற்கிறார். அப்படி இருக்க ஏசாவுடன் சமாதானம் செய்து கொள்ளுகிறார். 7 விசை தரையிலே விழுந்து எழும்பி வணங்கி தன்னுடைய சகோதரனை வரவேற்று அந்த கசப்பான வேர் அகற்றப்படுகிறது. அதற்கு 20 வருடம் சென்று விட்டது. இப்படியாக நாம் அதை தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக யாக்கோபுடைய பொருத்தனை, அந்த பொருத்தனையை செய்த பின்பு அவர் நிறைவேற்றாததினால் ஏற்பட்ட விளைவுகள், அவமானங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலிலே யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது ஆரானுக்கு போகக்கூடிய வழியிலே இரவு நேரமாகிவிட்டதால் சற்று கண்ணயர்கிறார். அப்பொழுது சொப்பனம் மூலம் கர்த்தர் பேசுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைத்து தூதர்கள் ஏறி இறங்குவதையெல்லாம் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலே காலையிலே விழித்து, இந்த இடம் பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் நான் போகிற வழியிலே உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து சமாதானத்தோடு என்னுடைய தகப்பன் வீட்டில் திரும்பி வர பண்ணுவீரானால் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகத்தையும் கர்த்தருக்கு தந்து இந்த இடத்தை தேவரீருக்கு ஒரு வீடாக மாற்றுவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்வார். இது சொல்லி 20 வருடம் ஆகிவிட்டது.
ஏனென்றால் 20 வருடம் கழித்து தான் திரும்பி வருகிறார். வரக்கூடிய வழியிலே ஆதியாகமம் 29 சொல்லியிருக்கும், வரக்கூடிய அண்ணனோடு சமாதானம் செய்து கொண்டு வரக்கூடிய வழியிலே சுக்கோத்திலே தனக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எல்லாம் கூடாரம் போட்டான் என்று இருக்கும். அப்பொழுது யாக்கோபுடைய மகள் தீனாள் அந்த தேசத்து பெண்களை சுற்றி பார்க்க போகும்போது அந்த பட்டணத்து நபரால் அவமானப்படுத்தப்படுகிறாள். இதை கண்டு சதித்திட்டம் தீட்டி சிமியோனும் லேவியும் அந்த ஜனத்தின் ஆண் பிள்ளைகளையும் ஆண்களையும் கொன்று போடுகிறார்கள். அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மகன்களை பார்த்து, இந்த தேசத்திலே எனக்கு எவ்வளவு புகழ் பெருமை இருந்தது, என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே என்று ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆம், அந்த வாசனையை கெடுத்து போட்டார்கள். அதே நேரத்தில் 20 வருடங்களுக்கு முன்பதாக தன்னுடைய தகப்பன் ஈசாக்கிடம் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொள்ளும்போது ஏசாவினுடைய வஸ்திரத்தை எல்லாம் தனக்கு போட்டுக்கொண்டு தகப்பனை ஏமாற்றும்போது தகப்பன் முத்தம் செய்கிறார். முத்தம் செய்யும்போது நீ ஏசாதானோ என்று கேட்கும்போது ஆமாம் என்று சொல்லும்போது முத்தம் கொடுக்கிறார். முத்தம் கொடுக்கும்போது ஈசாக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், என் வயல்வெளியின் வாசனையாய் இருக்கிறது என்று அவர் முகர்வார். இப்பொழுதோ அவமானத்தை, வேதனையை, இழப்பை முகர்கிறார். அதற்காக சொல்வார், என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே. முன்னம செய்ததுக்குள்ள பதில் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது. உடனே ஒரு வேதனையோடு இருக்கும்போது ஆதியாகமம் 35 1 முதல் 13 வசனங்கள் வரை படிக்கும்போது இப்பொழுது கர்த்தர் யாக்கோபோடு இடைப்படுகிறார். நீ எழும்பி பெத்தேலுக்கு போய் நீ உன்னுடைய சகோதரனுக்கு பயந்து போகும்போது கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை நிறைவேற்று என்று சொல்லுவார். உடனே தான் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அழைத்து கொண்டு தான் நேர்ந்து கொண்ட இடத்திலே போய் அந்த பொருத்தனையை நிறைவேற்றி பலியிட்டு தேவனுக்கு மகிமை செலுத்துவார். அப்படியானால் இந்த தீனாள் தீட்டுப்படுவதற்கு காரணம் யாக்கோபு தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்ற மறந்தபடியால். எப்படி என்றால், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6வது வசனம் படிக்கும்போது சொல்லியிருக்கும், நீ ஒரு பொருத்தனையை கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டால் அதை தாமதிக்காமல் செய். தாமதிக்கக்கூடாதா? முதல் பாயிண்ட், தாமதிக்காமல் செய். நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது அதை விட பெட்டர். தூதர்களுக்கு முன்பாக நான் என்னுடைய புத்தி பிசகினால் இதை செய்தேன் என்று நீ சொல்லாதே. தேவன் உன்மேல் கோபம் கொண்டு உன்னை அழிப்பானேன், உன் மாம்சத்துக்கு இடங்கொடாதே என்று பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் சொல்லும். உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. 3 கான்செப்ட். அதாவது நமக்கு ஒரு சந்தேகம் எழும், தீனாள் இப்படி அவமானப்படுத்தப்படுவதற்கு காரணம் பொருத்தனை தானா என்று. அவர் அந்த பொருத்தனையை நிறைவேற்றி இருக்க வேண்டும். தேவன் ஒரு மனுஷன் பொருத்தனை பண்ணினால் அதை கண்டிப்பாக கேட்பார், பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய வேதனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இப்பொழுது
லேவியராகமத்திலே ஆரோனுடைய 2 புதல்வர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திலே அந்நிய அக்கினி கொண்டு போனதின் நிமித்தம் செத்தார்கள் என்று எழுதியிருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் இறந்த பின்பு இந்த துக்கம் கொண்டாடியவுடன் அடுத்த அதிகாரத்திலே கர்த்தர் ஆரோனோடு பேசியிருப்பார். நீயும் உன்னுடைய குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் வரும்போது திராட்சை ரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது என்று சொல்லுவார். அப்படியானால் அந்நிய அக்கினி மாத்திரம் இவர்கள் கொண்டு போனதினால் சாகவில்லை, அந்த இடப்பட்ட நேரத்தில் டாஸ்மார்க்லேயும் போயிட்டு வந்தாங்க, அதாவது மதுபானமும் குடிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் கர்த்தர் ஆரோனிடம் சொல்லுகிறார், நீயும் உன்னுடைய குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் திராட்சை ரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது. இதுதான் கட்டளை. கர்த்தர் சொல்லுவதை பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் பொருத்தனையை செய்யவே கூடாதாம். எப்படி இந்த நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி நடந்ததினால் தேவ சமூகத்தில் செத்தார்களோ, அதே போலத்தான் இவர்களும் இந்த யாக்கோபும் தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றாத காரணத்தினால் தீனால் அவமானப்பட்டாள். ஆம், கர்த்தர் கணக்கு கேட்குறார். 20 வருஷம் கழித்து தான் அதை கேட்குறாரு. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலே அவமானம், இப்படிப்பட்ட மரணங்கள் வருவதற்கு ஒரு காரணம், ஏதோ ஒரு பொருத்தனை இருக்கும். இதுவும் ஒரு காரணம். நாம் மறந்து போயிருப்போம், ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் கர்த்தரும் மறக்க மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்கள் தேவரீரை தரிசிக்கிறபடியால் நாம் நம்முடைய பொருத்தனைகள் என்னவென்று அதை நினைவு கூர்ந்து, ஒருவேளை மறந்திருந்தால் கூட அதை கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே கேட்டு அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். யாக்கோபுடைய வாழ்விலே ஒரு அவமானம், கொலைகள், அதனால் இரத்தம் சிந்துதல் ஏற்பட்டது. இதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இப்படியாக யாக்கோபு மனவேதனைப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. இந்த பொருத்தனையை நிறைவேற்றின பின்புதான் 2ஆம் விசை யாக்கோபுக்கு தரிசனமாகி, இப்பொழுது உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் என்று பெயரிடப்படும் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படியானால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நம்முடைய பொருத்தனைகள் தடையாக இருக்கக்கூடாது. ஆமேன். அடுத்தது பார்த்தோமானால் ராகேலின் மரணம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து யாக்கோபு பேரை இஸ்ரவேல் என்று மாற்றிவிட்டு எழுந்தருளி போகிறார். ஆதியாகமம் 35வது அதிகாரம். பெத்தேலை விட்டு பிரயாணம் பண்ணும்போது ராகேலுக்கு பிரசவ வேதனை வந்து ஒரு குழந்தை பெற்று பெனானி என்று பெயரிடுகிறாள். தகப்பனோ யாக்கோபோ பென்யமீன் என்று பெயரிடுகிறார். ஆனால் அவள் மரித்து போகிறாள். காரணம் என்ன? ராகேல் இந்த சிறு வயதில் 2 பிள்ளைகளை பெற்று 2வது பிள்ளைக்கு கூட ஒழுங்காக பால் கொடுக்க முடியாமல், அதை வளர்க்க முடியாமல் மரித்து போவதற்கு காரணம் என்ன? யாக்கோபுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட அடுத்த ஒரு இழப்பு வருவதற்கு காரணம் என்ன? ஆம், அன்பானவர்களே, இந்த ராகேல் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து வரும்போது சில அந்நிய தெய்வங்களை, அதாவது தன்னுடைய தகப்பன் வணங்கி வந்த தெய்வங்களை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டாள். லாபான் யாக்கோபியிடம் வந்து, என்னுடைய பிள்ளைகளை முத்தம் செய்யக்கூட விடாமல் நீ கூட்டிக் கொண்டு போகிறாயே என்று கேட்டது ஒரு கேள்வி. இன்னொரு முக்கியமான கேள்வி, நீ அப்படி போனாலும் பரவாயில்ல, ஏன் நான் வணங்குற அல்லது என்னுடைய தெய்வங்களை நீ எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? இதுதான் அடுத்த கேள்வி. மெயின் கேள்வி அதுதான். என்னுடைய தெய்வங்களை நீ எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? எடுத்தது யார்? ராகேல். எடுத்து
குதிரையின் மேல், அந்த ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து கொண்டு, இந்த ராகேலோ தன்னுடைய தகப்பன் வைத்திருந்த சொரூபங்களை, அந்நிய தெய்வங்களை எடுத்து ஒட்டகத்துக்கு மேலே வைத்துக்கொண்டு அதன் மேலே அமர்ந்து கொள்கிறாள். இப்பொழுது பாருங்கள், வயிற்றிலோ கர்த்தர் கொடுத்த கற்பக்கனி, அதன் கீழே இருப்பதோ, ஒட்டகத்தின் மேலே இருப்பதோ அந்நிய சொரூபங்கள், அந்நிய தெய்வங்கள். இங்கே லாபான் கேட்கும்போது இவள் சொல்லவில்லை. உடனே புருஷன் யாக்கோபு லாபானை நோக்கி, இந்த உம்முடைய சுரூபங்கள் யாரிடம் காணப்படுகிறதோ அவர்களை உயிரோடே வைக்க வேண்டாம் என்று ஒரு சாபத்தை கூறுகிறார். தன்னுடைய புருஷ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வார்த்தையை பேசுகிறார். யாரிடம் அந்த சொரூபம் காணப்படுகிறதோ அவரை உயிரோடே வைக்க வேண்டாம் என்று இந்த யாக்கோபு தன்னுடைய புருஷ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வார்த்தையை சொல்கிறார். புருஷர்களுக்கு என்ற அதிகாரம் உண்டு. ஒன்றிலோ இந்த ராகேல் தகப்பனிடம் உண்மையை சொல்லியிருக்க வேண்டும். நமது வீட்டை விட்டு நான் இனி அடுத்த தேசத்துக்கு போகிறேன், புருஷன் வீட்டில். ஆகவே உங்கள் நினைவாக, ஞாபகத்துக்காக நான் இதை எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். தகப்பன் ஏதாவது சொல்லி சமரசமாயிருக்கும். இரண்டாவது, புருஷனிடம் நான் தான் எடுத்து வைத்தேன், ஒரு ஞாபகத்துக்கு எடுத்து வைத்து கொண்டேன், இதோ இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் யாக்கோபு அந்த சாபத்தை, அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்க மாட்டார். யாராக இருந்தாலும் சாகத்தான் வேண்டும் என்று. அடுத்தபடியாக கர்த்தர் கொடுத்த குழந்தை வயிற்றிலே இருக்கிறது. இப்பொழுது கர்த்தருக்கு விரோதமாக, தன்னுடைய வாரிசுக்கு விரோதமாக அவள் பொய் சொல்கிறார். கர்த்தரை பார்த்து, கர்த்தருக்கு விரோதமாக. இப்படியாக 3 பேருக்கும் தகப்பன், புருஷன், கர்த்தர், இவர்கள் 3 பேரும் சாட்சியாக வைத்து அவள் சொன்னது பொய். கர்த்தர் கொடுத்த கற்பக்கனியை வயிற்றிலே வைத்துக்கொண்டு அவள் இப்படி சொல்லுவாள். ஆனால் அவள் கர்த்தரை அதிகம் நேசிக்கவில்லை. தன்னுடைய தகப்பன் வணங்கி வந்த அந்த அந்நிய தெய்வத்தை, சொரூபத்தை தான் அவள் அதிகமாக நேசித்து அவள் இவர்களை ஏமாற்றினாள். ஆகவே தான் அற்ப ஆயுசில் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் அவள் மரித்து போனாள். பாருங்கள், குடும்பத்திலே ஒரு மரணம் எந்த ரூபத்தில் வருகிறது என்று. இந்த யாக்கோபு இந்த ராகேலுக்காக 7 வருடம் தன்னுடைய மாமன் வீட்டிலே வேலை செய்து அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஏமாற்றப்பட்டார். ஆனாலும் மீண்டும் 7 வருஷம், இன்னும் 6 வருஷம், 20 வருஷம் அங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த மனைவியை கடைசி வர பார்க்க முடியல. ராகேலுக்கும் தன்னுடைய பிள்ளைகளை பால் கொடுத்து வளர்க்கவும் முடியல. மரித்து இடையிலே போய்விட்டாள். அந்த சாபம் அந்த குடும்பத்திலிருந்து வருகிறது. எண்ணாகமம் 30ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அதில் 13வது வசனம் எல்லாம், ஒரு புருஷனால் ஒரு மனைவி சொன்னதை ஸ்திரப்படுத்தவும் கூடும், அதை நிராகரிக்கவும் கூடும். அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா கூட பஸ்கா கொண்டாடும்போது இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் தீட்டுப்பட்டு பஸ்காவை எடுத்து விட்டார்கள். உடனே இதை அறிந்த எசேக்கியா ராஜா கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கிறார். அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று. கர்த்தரும் மன்னித்தார். இல்லைன்னா அவர்களுக்கு தண்டனை உண்டு. அந்த புருஷர்களுக்கு அவ்வளோ அதிகாரம் உண்டு. ஆக மனைவிகள் தன்னுடைய புருஷருக்கு இப்படிப்பட்ட காரியங்களை மறைக்கக்கூடாது. அது சாபம், வேதனை அல்லது மரணத்தில் வந்து முடியும். இப்படியாக தான் நேசித்த ராகேலை பிரயாண வழியிலே யாக்கோபு இழந்தார். அந்த குடும்பத்துக்கு சாபம் இன்னொரு வகையிலே வந்தது. ஆமேன், ஆமேன். இன்னும் சாபம் முடியவில்லை. இப்பொழுது அவர்கள்
சொந்த இடத்துக்கு வந்து வீடுகளெல்லாம் கட்டி சந்தோஷமாக தான் வாழ்கிறார்கள். அந்த நேரத்திலே யோசேப்பை இந்த யாக்கோபு அதிகமாய் நேசித்தார். காரணம், மற்ற பிள்ளைகள் செய்கிற அக்கிரமங்களை, வேண்டாத்தனங்களை தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து சொல்லுவார். ஆகவே யோசேப்பினிடத்தில் மிக அதிக பாசம் மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவி ராகேல் கடைசியில் பெற்ற யோசேப்பும் பென்யமீனும் அதிக பாசமாக இருந்தார். இப்படி இருக்கும்போது யோசேப்பின் கனவுகளின் நிமித்தம் யோசேப்பின் மேல் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பொறாமை கொண்டு இருக்கிறார்கள். யாக்கோபோ தன்னுடைய மகன் யோசேப்பை பல வர்ண அங்கிகளால் அலங்கரித்திருப்பார், பல வர்ண ஆடைகளால் அலங்கரித்திருப்பார். எப்பொழுதும் பல வர்ண ஆடையைத்தான் யோசேப்புக்கு போட்டு அழகு பார்ப்பாராம். அப்படி இருக்கும்போது சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களால் யாக்கோபு குழியிலே தள்ளப்படுகிறான். தகப்பனுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்டை பிடித்து அதை கொன்று அதனுடைய இரத்தத்தை யோசேப்பினுடைய அந்த பலவர்ண ஆடையிலே தெளித்து தன்னுடைய தகப்பனிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த உடை யாருடையது தெரியவில்லை, உம்முடைய மகனுடையது தானோ என்று கேட்கும்போது யாக்கோபு சொல்லுகிறார், ஆம், இது யோசேப்பின், என்னுடைய மகனுடைய உடைதான். ஏதோ துஷ்ட மிருகம் அவனை அடித்து கொன்று போட்டு விட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இவர் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? அன்று 20-25 வருடங்களுக்கு முன்பதாகவும் தன்னுடைய சகோதரனுடைய ஏசாவினுடைய உடையை இவர் போட்டுக்கொண்டு தன்னுடைய கை கழுத்து பகுதிகளில் ரோமம் இல்லாதபடியால் ஆட்டுக்குட்டியினுடைய தோலை வஸ்திரமாக போர்த்து கொண்டார். போர்த்து கொண்டு தகப்பனிடம் ஆசீர்வாதத்தை வாங்கும்போது நான் ஏசா என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அன்று தகப்பனையே மாற்றினார் ஈசாக்கை. இன்று தன்னுடைய பிள்ளைகள், தனக்கு பிறந்த பிள்ளைகள் தன்னை ஏமாற்றுவதை அவரால் அறிய முடியவில்லை. அன்று ஈசாக்கு அறிய முடியவில்லை, இன்று யாக்கோபு அறிய முடியவில்லை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை பண்ணுவான். இப்படியாக பிறகு பஞ்சம் வருகிறது. யோசேப்போ கர்த்தர் உயர்த்தி 13 வருடம் சிறைச்சாலையிலும் அதன் பிறகு 7 வருடங்கள் செழிப்பான காலத்திலும் அவருடைய வாழ்க்கை ஓடுகிறது. அதிபதியாக இருக்கிறார். பஞ்சத்தின் நிமித்தம் இவர்கள் வருகிறார்கள், பார்க்கிறார்கள். அவர்களோடு ஒரு ஐக்கியம் வருகிறது. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் யோசேப்போடு ஐக்கியமாகிறார்கள். இது நடப்பதற்கு 20 வருடம் ஆகிவிட்டது. அப்படி என்றால் 40 வருடம் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை தவறாக பெற்றுக்கொண்டது நிமித்தம், தவறான வழியிலே பெற்றுக்கொண்டது நிமித்தம் ஏற்பட்ட வேதனை, அவமானம், இழப்பு, மனபாரம், துக்கம். எப்படி ஈசாக்கு தன்னுடைய 2வது மகன் 20 வருஷம் மாமனார் வீட்டில் வாழ்ந்தார். இவங்களுக்கு அப்போ பாசம் காட்டுக்கு ஆள் இல்லை. ஏசாவோ கோபப்பட்டு கானானிய பெண்ணை திருமணம் செய்து தன்னுடைய தாய்க்கு வேதனையை, மன வருத்தத்தை உண்டாக்கி கொண்டு இருந்தார். அப்படியாக 20 வருடங்களும் இவர்களுக்கு மன நிம்மதி இல்லை. பெற்ற பிள்ளைகளிடம் பாசம் காட்ட முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அதே போல தான் யோசேப்பையும் 20 வருடம் தான் நேசித்த யாக்கோபு தன்னுடைய மகனை யோசேப்பை 20 வருடம் காண முடியவில்லை, பேசவும் முடியவில்லை, பழக முடியவில்லை, என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. அப்போ இவைகளுக்கெல்லாம் காரணம், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனை வராது. அப்படி என்றால் கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாக்கோபு பெரிய கோத்திர தலைவராக மாறுவார் என்று கர்த்தர் தான் ஆசீர்வாதம் கொடுத்தார்.
அப்போ இந்த வேதனை இடையிலே வருவதற்கு காரணம் யார், எப்படி வந்தது, அதைத்தான் நாம் தியானித்தோம். அவர்கள் செய்கிற வேண்டாத்தனங்கள். அன்பானவர்களே, கர்த்தர் நீதிபரர், நீதிபரரிலும் நீதிபரர். அவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். உபாகமத்திலும் சொல்லியிருக்கும், லேவியராகமத்திலும் சொல்லியிருக்கும், ஒருவனுக்கு கடனாக உன்னுடைய அங்கியை ஈடாக கொடுத்திருந்தால், கடனுக்கு பதிலாட்டு அவனுக்குடைய அங்கியை நம்ம வாங்கியிருந்தோன்னு சொன்னால், இரவில் ஓவர் குளிரில் அந்த கடன் பட்டவன் அப்படியே தேவனை நோக்கி முறையிடும்போது, ஐயோ எனக்கு போர்த்திக்குள்ள என்னுடைய போர்வை கூட நான் ஈடாக கொடுத்துட்டேனே, என் சரீரத்தை போர்த்திக்குள்ள போர்வை இல்லையேன்னுட்டு வேதனைப்பட்டான்னு சொன்னால் கர்த்தர் நம்மகிட்ட கேட்பாரான். வாங்கின ஈடாட்டு வாங்கணும்னுட்ட கர்த்தர் கேட்பாரான். நம்ம நியாயம் எப்படி இருக்கும், நான் ரூபா கொடுத்தேன் கடனுக்கு, அவன் ஈடாக அந்த பொருளை தந்தான், அப்போ அவன் என்னைக்கு பாக்கி அந்த ரூபாயை கொடுக்குறானோ அதுக்கப்புறம் தானே நான் அந்த ஈடை கொடுக்கணும். அதுதானே முறை. இது மனுஷர்களுடைய நியாயம். கர்த்தருடைய நியாயம் அப்படி இல்லை. அவன் குளிரில் வேதனைப்பட்டான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட முறையிட்டான்னு சொன்னால் அது நமக்கு பாவம். நம்ம தான் கடன் கொடுத்தோம், அதுக்கு தான் ஈடு வாங்கியிருக்கோம்னு சொல்லி நம்ம மனசாட்சியை நம்ம தைரியப்படுத்திக்கலாம். கர்த்தர் நீதிபரர். அன்பானவர்களே, எல்லோருக்கும் பைபிள் படிக்கும்போது, இந்த அதிகாரத்தை படிக்கும்போது, யாக்கோபுக்கு தானே இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். அப்படி இருக்க ஏன் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இவ்வளோ காரியங்கள் நடந்தது என்று சிந்திக்கும்போது கர்த்தரை சொல்லுவோம், அவர் தானே கொடுத்தார், பிறையா இதெல்லாம் அப்படின்னா கர்த்தர் தான் கொடுத்தார். எப்படி என்றால், இந்த 2 குழந்தைகளும் ஏசாவும் யாக்கோபும் ரெபேக்காளின் வயிற்றிலே இருக்கும்போது அவர்களுக்குள் மோதிக்கொண்டார்களாம். அப்பொழுது கர்த்தரிடம் இவள் போய் விசாரிக்கிறாள். கர்த்தாவி, இது என்ன, இது இப்படியே வயிற்றுள்ள கிடந்து சண்டை போடுறாங்களேன்னு கேட்கும்போது கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். மூத்தவனை இளையவன் தான் ஆளுகை செய்வான், இளையவன் தான் கோத்திரத்துக்கு தலைவனாவான், பெரிய ஜாதியாவான் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உண்மை உண்மை உண்மை. அப்படி பார்க்கும்போது இப்பொழுது ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிப்பதற்காக வேட்டையாடி எனக்கு உணவு கொண்டு வா என்று சொல்லும்போது இந்த ரெபேக்காள் அதை கேட்டுக்கொண்டு, கர்த்தர் நம்முடைய 2வது மகனுக்கு தானே அந்த ஆசீர்வாதம் தருவேன் என்று சொன்னார், அப்போ மூத்தவனுக்கு கொடுக்கக்கூடாது அல்லவா என்ற நோக்கத்தோடு, சாபம் என்னோடு வரட்டும், சாபம் வந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்கிறத நீ செய்து நீட்டு அப்படி சொல்லி யாக்கோபை பாவத்துக்கு உள்ளாக்குகிறாள். அன்பானவர்களே, இந்த நேரத்தில், இந்த இக்கட்டான நேரத்தில், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, உன்னுடைய கூப்பிடுதலுக்கு நான் பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்ல. கர்த்தாவே, அன்றைக்கு நீர் இப்படி சொன்னீரே, யாக்கோபுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் என்று, இப்பொழுது என்னுடைய புருஷன் இதோ மூத்த மகனை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார், இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்யுமப்பா, நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் என்று கர்த்தருடைய பாதத்திலே இந்த பாரத்தை போட்டுவிட்டு அவள் கர்த்தரிடம் விசாரித்திருந்தால் கர்த்தர் ஒரு வழியை காட்டியிருப்பார். உண்மையிலும் உண்மை, கர்த்தருடைய வழிகள் அவர் காற்றிலும் இருக்கிறது, சூறாவளியிலும் இருக்கிறது, மேகங்களிலும் இருக்கிறது, தண்ணீர்களிலும் இருக்கிறது. அவருக்கு தெரியாத வழிகளா? அப்போ தன்னுடைய சுயத்தை அங்கே உள்ளே கொண்டு வந்ததால் இந்த வேதனை பாடுகள் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே வந்தது. எப்படி என்றால், 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் படிக்கும்போது, சாலமோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அந்நிய தெய்வங்கள் சிலைகளை உருவாக்கி, கோயில்களை உருவாக்கி வணங்கக்கூடிய லெவலுக்கு வந்தாச்சு. கர்த்தர் கோபமாகி யெரொபெயாம் என்ற ஒரு நபரை எழுப்பி தீர்க்கதரிசி மூலமாக, உனக்கு 10 கோத்திரத்தை உனக்கு தருவேன், நீ என்னுடைய வசனத்தின்படி, கற்பனைகளின்படி, நியாய பிரமாணங்களின்படி நடந்தால் உனக்கும் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லியிருப்பார். அன்பானவர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தை தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை வந்தபோது கர்த்தர் தாவீதுக்கு வெளிப்படுத்தி, நீ எனக்கு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தாய், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுதான் தாவீதின் குமாரன்
என்று நாம் அழைக்கிறோம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. நிலையான ஒரு வீட்டை தாவீதுக்கு கட்டளையிட்டார். அதுதான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அப்படியானால் இதே யெரொபெயாமுக்கும் கர்த்தர் அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அப்போ இன்னொரு இயேசு கிறிஸ்துவ பிறக்க போகிறாருன்னு நம்ம மைண்டில் நினைக்கலாம். அப்படி இல்லை. கர்த்தர் ஒரு திட்டம் சித்தம் வைத்திருப்பார். அவருடைய வழிகள் பெருங்காற்றில் இருக்கிறது, நம்ம ஆராய்ந்து முடியாது. நம்ம கர்த்தர்கிட்ட அதை ஒப்படைக்கணும், கேட்கணும். அப்போ கர்த்தர் சொல்லியிருப்பார், ஒரு வழியை காட்டியிருப்பார். அண்ணன் மீது இவ்வளவு தூரம் வேதனைப்பட்டு பயந்து ஒடுங்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தால் அதற்கு முடிவு தான் என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, நாம் ஒரு காணிக்கையை கொண்டு பலிபீடத்துக்கு போகும்போது பலியை செலுத்துவதற்கு முன்பதாக நம்முடைய சகோதரர்களிடத்தில் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் அதை போய் ஒழுங்குபடுத்தி விட்டு பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து, பலியை செலுத்து என்று சொல்லியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இப்படிப்பட்ட கசப்புகள் அறுக்கப்பட வேண்டும். மூத்த மகனிடம் இந்த ரெபெக்காள் அந்த அளவு பாசம் காட்டியதாக தெரியவில்லை. 2வது மகனிடம் ஈசாக்கு அவ்வளவு பாசம் காட்டியதாக தெரியவில்லை. அங்கே ஒரு பிரிவினை இருந்து கொண்டு தான் இருந்தது குடும்பத்துக்குள்ளே. அது படிப்படியாக வளர்ந்து அந்த வேரானது முற்றி போய்விட்டது. அதை தான் ஏமாற்றக்கூடிய அளவுக்கு வந்த 2 சகோதரர்கள் தானே. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைய நேரம் முறுமுறுக்கிறோம். ஐயோ, நான் ஒழுங்காக தேவாலயத்துக்கு போகிறேன், சபைக்கு போகிறேன், வேதம் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இரவு பகலாக ஜெப கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகிறேன், ஊழியர்கள் எதை சொன்னாலும் செய்கிறேன் என்று இவைகளெல்லாம் நாம் செய்து கொண்டு ஆசீர்வாதம் ஒருபுறம் நமக்கு இருந்தாலும் ஒருபுறம் வேதனைகளும் வலிகளும் இழப்புகளும் அவமானங்களும் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம், இந்த யாக்கோபை நாம் தியானித்தால், அவருடைய வாழ்க்கையை நாம் தியானித்தால், அவர் பட்ட வேதனைகளும் அவமானங்களும் இழப்புகளையும் விட நாம் அனுபவிப்பது குறைவாகத்தான் தெரியும், உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால். ஆகவே நாம் செய்து கொண்ட பொருத்தனையை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை கூட நியாயமான வழியிலே தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய புத்தியிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அது வேதனைக்கான வழியை உருவாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு, யாக்கோபின் தேவன் நமது தேவன் என்று சொல்லுகிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்த வேதனைகளையும் நாம் உணர்ந்து நாம் நம்மை திருத்தி கொள்வதற்கு யாக்கோபு அடைந்த சாபம் என்ற வசன தியானம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆம் அன்பானவர்களே, பிரசங்கி 3:17 சொல்லியிருக்கும், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார். நம்முடைய எண்ணங்களை கூட நம்முடைய செயல்களை கூட கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொண்டு, அதோடு அவனவன் வழிகளுக்கு தக்க பலனை அவர் அளிப்பார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறபடியால் நம்முடைய வழிகளை, எண்ணங்களை, சிந்தைகளை, செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற வழிகளிலே நடந்தால் இந்த யாக்கோபு அடைந்த வேதனைகளும் துன்பங்களும் தொல்லைகளும் பாரங்களும் இழப்புகளும் அவமானங்களும் மரணமும் நம்மை அணுகாது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆமேன். அல்லேலூயா.